நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே, தந்தவளே நானே, நாகம் நானே. நாகமணி இருக்கிற இடத்த அப்போ ஒரு முறை பார்த்தேன், இப்ப இன்னொரு முறை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்குதானே அவங்க போக கூடாத இடத்துக்கு போயிருக்காங்க. ஆஹா, கிடைச்சிருச்சு. நாகமணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த நாகமணி என் கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூஜைக்கு நேரமாச்சு, கிளம்பலாமா? போலாம். பாபா, பாபா, எனக்கு சக்தி கொடுங்க. என்ன இது? இங்க என்ன நடக்குது பாபா? ஜெய் மகாகாளி! ருத்ரனோட வழியில தடங்கள் வேண்டாம், அவனோட வழியை சுலபமாக்கு. ஜெய் மகாகாளி! ஹேய் விஷப்பிராணி, நீ என்ன கடிச்சனா எனக்கு எதுவும் ஆகாத. நான் ருத்ரா, பைரவ பாபாவோட சிஷ்யன் ருத்ரா.
சிவனை தியானம் பண்ணும்போது மனசு ஏன் சலனப்படுது? என் மனசு சிவனோட பாதத்துல நிலைநிறுத்த முடியலையே. என்ன நடக்குது? அமிர்தா வேற குகையில தனியா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? நாகமணியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. அதை அடையறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா? என் வாழ்க்கையோட லட்சியமே இந்த நாகமணி தான். என் லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன். இனிமே இந்த நாகமணி என்னோடது. இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னோடது. நீ நாகமணியை திருட வந்தவன் தானே? இது என்னோடது. இந்த நாகமணி எனக்கு சொந்தமானது. நாகமணி நாகலோகத்தோட சொத்து. இந்த நாகராஜனுடைய கௌரவம். எங்க உலகத்துக்கே தலைவனான வாசுகிக்கு தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த அந்த நாகமணி உனக்கு சொந்தமாகுமா? நாகமணி உன் கைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதா? ஆனா இனிமேல் இது எனக்கு சொந்தம். வழிய விட. என் வழியில குறுக்க வந்த உயிர் எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்னுடைய சக்தி என்னன்னு தெரியுமா உனக்கு? எதிரியோட பலம் என்னன்னு தெரியாம யுத்த காலத்துல யாரும் இறங்க மாட்டாங்க. சும்மா நாகமணிக்காக உன் உயிரை பலி கொடுத்துறாத. உன்னை நான் விடமாட்டேன். நான் அமைதிக்கு பேர் எடுத்துவன். ஆனா நாகமணியை காப்பாத்துறதுக்காக நான் ருத்ர ரூபத்துக்கு மாற வேண்டி இருக்கும். நீ தேவைப்பட்டாதான் ருத்ரன் உருவத்துக்கு மாறுவ. ஆனா நான் ருத்ரா, எப்பவுமே ருத்ராடா. நாகமணியை கொடுத்துரு. கொடுக்க முடியாத. குடு. முடியாத. நாகமணி எனக்கு தான். குடு. கொடுத்துரு. நாகமணி என்னுடையது. குடு. கொடுக்க முடியாது. நாகமணி இப்போ உன் கையில இருக்கு ருத்ரா. பயப்படாத. நான் உனக்கு சக்தி கொடுக்கிறேன். உனக்குள்ள ஒரு சக்தியை ஏற்படுத்துறேன். இதோ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஜெய் மகாகாளி. நாகராஜா,
நாகராஜா, சிவனுடைய தியானத்துல இருந்தவரு எங்க போனாரு? பொதுவா சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாரே. சின்ன மருமக கர்ப்பமா இருக்கா. இது 3வது மாசம். எல்லாம் சிவனோட அனுகிரகம். ஐயோ, என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்? நான் பிரசாதத்தை சாப்பிட்டிருக்க கூடாது. இதுல என்னமா தப்பு இருக்கு? சிவனோட பிரசாதத்தை சாப்பிட்டா எத்தனை ஜென்ம பாவம் இருந்தாலும் எல்லாம் தீந்து போயிடும். அது உண்மைதாங்க. ஆனா 20 வருஷங்களா நான் விரதம் இருந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு சொட்டு தண்ணி கூட பல்லுல படாது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. முன்ன பின்ன யோசிக்காம நான் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டேன். விரதத்தை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியுமா? நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அதுதான் எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, என் பிள்ளைங்க போக கூடாத தக்ஷக வனத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் திரும்பி வரவே இல்லை. அங்க அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்கோ என்னமோ, எதுவுமே தெரியலையே. இன்னைக்கு நான் வேற விரதத்தை பாழாக்கிட்டேன். ஏன் இந்த மாதிரி அபசகுணமா நடக்குது? இது எதுக்கான அறிகுறி? அமிர்தா, 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 எழுந்துரு. அமிர்தா, 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 என்னாச்சு உனக்கு? அம்மா, அம்மா, நாகமணி. நாகமணி, நாகமணிக்கு என்னாச்சு? யாரோ ஒருத்தன் அந்த நாகமணியை திருடிக்கிட்டு போயிட்டான். நெருப்பால என்ன தாக்கிட்டான். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அம்மா, என்ன விடுங்க. அப்பா, நாகராஜாக்கு என்னாச்சு? இங்க வந்தவ அவர் என்ன பண்ணா? தெரியல. அப்பா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கும் அடிபட்டுருச்சு. வந்தவன் ரொம்ப மோசமானவன், கருணையே இல்லாதவமா. நாகமணிக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வாமா. சீக்கிரமா போங்கம்மா, போய் அப்பாவை காப்பாத்துங்க. நாகராஜா, நாகராஜா. ஏய் பாம்பே, எங்க போன? நாகராஜா வந்துரு. என் கண்ணுல இருந்து நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாத. நாகமணி என்னோடது. அத மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன்னை விடவே மாட்டேன். அசந்த நேரத்துல எடுத்துட்டல, என்ன பண்றது? உன்னை பிடிக்க நான் என்ன பண்ணணும்?
நேத்தியே போலான்னு சொன்னோம். ராத்திரி ஏதோ பூஜைன்னு சொன்னோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த ருத்ர என்ன செய்ய போயிருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பயமா இருக்கு. விஷ்ணு, எனக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி பயமா இருக்கு. எதையாவது பண்ணு, இங்கிருந்து நம்ம போயிடலாம். ஆமா விஷ்ணு, ராஜு சொல்றது உண்மைதான். அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடும். வாங்க போயிடலாம். சரி போலாம். ருத்ரா எங்க போனான்னே தெரியலையே. அவன் இல்லாம நாம எப்படி போறது? சரி, நான் போய் ருத்ரனை தேடி கூட்டு வரேன். நானும் கூட வரேன். வேண்டாம், இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நீங்கெல்லாம் இவன் கூடவே இருங்க. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். ம். ஏ, யார் அது? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு அடிபட்டு இருக்கு. யாரோ அடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? யார் உங்களை இப்படி அடிச்சது? அது அது ஒரு துஷ்டம். அது அம்மா, அம்மா, என்கிட்ட இருந்து நாகமணியை எப்படியாவது பறிக்கணுங்கிற ஆசையில் அவன் என்னை இப்படி அடிச்சிட்டு என்னை துரத்திக்கிட்டு வேற வரான். நாகமணியா? நீங்க நம்ப மாட்டீங்க. நானும் நாகலோகத்தோட வாசுகியோட சேவகன் நாகராஜா. நான் ஒரு ராஜநாகன். உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல? ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் இந்த நாகமணியோட சொந்தக்காரன். இந்த மனுஷங்களுக்கு நியாயம் தர்மம் எதுவும் தெரியறதில்ல. அவன் இந்த நாகமணிக்காக என்ன அடிச்சிட்டான். நானும் எவ்வளவோ போராடினேன். ஆனா நான் பிழைக்க மாட்டேன். அப்படின்னா அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கீழே விழுந்தது இதுவா? இதுதான் நாகமணி. இதுக்காக தான் இவ்வளவு போராட்டம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இதோட மகிமை ரொம்ப பெருசு. இது யார்கிட்ட இருக்கோ அவங்க செல்வ செழிப்போட எல்லாத்திலையும் வெற்றியோட இருப்பாங்க. ஆனா இதோடைய பாதிப்பு உங்க மேல படவே கூடாது. நீங்க அடுத்தவங்களோட பொருள் மேல ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களை நம்பி இதை நான் கொடுக்குறேன். எந்த காரணத்துக்காகவும் இதை நீங்க உங்களுக்காக பயன்படுத்திக்காதீங்க. நாகமணிக்கு இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி இருக்கு. இது கெட்டவங்க கைக்கு கிடைக்க கூடாது. அப்படி கிடைச்சா பெரிய பிரளயமே ஏற்படும். உங்க உயிர் போனாலும் கெட்டவங்க கைக்கு மட்டும் இதை கொடுத்துடாதீங்க. என்னுடைய தேகத்தை தக்ஷக வனத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட போய் வச்சிருங்க. வர அமாவாசை அன்னைக்கு இந்த நாகமணிக்கு விசேஷ சக்தி வரப்போகுது. அன்னைக்கே, அதாவது அமாவாசை அன்னைக்கு இந்த நாகமணிய என் உடம்புல பொறுத்துங்க. அப்போ மறுபடியும் நான் உயிர் பழைச்சிருவேன். ஒருவேளை இந்த மணியை உங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என் சாபம் பழிச்சிடும். என்னுடைய சாபத்தால உங்க குடும்பம், உங்க வம்சம் எல்லாம் சர்வ நாசமாயிடும். ஜாகிரதை.
நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். என்ன ஏமாத்திராதீங்க.